எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபோன் பார்த்தா ஆப்பிள் ஃபோன். அந்த ஆப்பிள் ஃபோனோட நிறுவனர், ஃபவுண்டர், சிஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 இறந்தார். அவர் இறக்கும் தருவாயில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். நான் மைண்ட் செட் சம்மந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறையா இது சஜஷன்ஸுக்குள்ள இந்த வீடியோ போகும், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எவ்வளோ நான் சம்பாரிச்சிருக்கேன், எவ்வளோ பேரும் புகழ் எல்லாமே அடைஞ்சிருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அதான் தோணும், இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் கேன்சரில் அவர் இறந்தது 2011 அவர் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, அந்த இறக்கும் தருவாயில் இருக்கும்போது தான் அவருக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆஸ்பத்திரியில் அவர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது, அந்த ஆஸ்பத்திரியில் அவரை அந்த தேட்டருக்குள்ளே கொண்டு போகும்போது, ஐசியூவில் வைக்கும் போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கையில் நான் எவ்வளோ உச்சத்துக்கு போயிட்டேன், பேரு புகழ் எல்லாமே அடைஞ்சிருக்கேன், என்னை பார்க்கணுன்னு பல பேர் வெயிட் பண்ணுறாங்க, என் கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு பல பேர் நிற்கிறாங்க. ஆனால் நான் என்னை பார்க்காதனாலையும், என்னை சுற்றி சில விஷயங்களை செய்யாதனாலையும் அவரோட 56 வயசில் அவர் இறந்திருக்கார். அப்போது அவரோட வாழ்க்கையில் அவர் செய்ய தவறிய சில விஷயங்களை அவர் சொல்ல வர்றாரு. நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பேரு புகழ் பெரிய பணம் இருந்தால் மாத்திரம் வாழ்க்கை முடிவடையாதுன்றதை அவரே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல வாழ்க்கையில் அவர் 5 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கையில் நம்ம ஹெல்த்தை கண்டிப்பாக யாரும் பார்க்கறதில்ல, நம்ம ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது, நம்ம தூங்கி எந்திரிக்கிறது கிடையாது. இப்போதான் எனக்கு புரியுது, என்னோட எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்றத அந்த டாக்டர் என்னை கடைசி அந்த ஐசியூவில் கொண்டு போகும்போது தான் தெரியுது, நான் இத்தனை காலமாக என்னை ஏமாத்திட்டேன்னு. என்ன சொல்ல வர்றாருன்னா, சாப்பாடை மருந்து மாதிரி சாப்பிடணும், இல்லைன்னா என்ன ஆகும்னா மருந்தா சாப்பாடு மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும்னு அவர் சொல்றாரு. அப்புறம் நம்மள ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், மென்டலி நம்ம கிளியரா இருக்கணும், சன்சைட்டை நம்ம பார்க்கணும், டெய்லி மார்னிங் எந்திரிக்கணும், நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம பையன் பொண்ணு குழந்தைங்க யாரா இருந்தாலும் அவங்க கூட பேசணும், வைஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், ஆனா நான் பண்ணது கொஞ்சம் தான். நான் ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கிறதுல, எனக்கு வெல்த்தை மாத்திரம், என் பேரு புகழ் மாத்திரம் நான் பார்த்து ஓட்டினால, என்னோட வீட்டில் இருக்கிறவங்க யார்ட்டையுமே நான் பழகாதனால, ஃப்ரெண்ட்ஸ் பெரிய லெவலில் நான் வைக்காதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு எந்த கடைசி காலத்தில் எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்ல. அந்த நினைவுகள் தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எல்லாமே பேசப்படும். அந்த நினைவுகளுக்காண்டி நல்ல நண்பர்களை பார்த்து பேசணும், நல்ல நண்பர்கள்ட்ட பழகணும். பணம் வேற, இந்த பழக்கம் வேற. அந்த எண்ணங்கள், மெமரிஸ் தான் கேரி ஃபார்வர்டே ஆகுன்றது அவரோட மெயின் தாட்டா இருந்திருக்கு. முதல்ல நம்மளுக்கு தேவை பணம், ஜாப் எல்லாமே ஓகே, எல்லாருக்கும் தேவை பணம் இருந்தாதான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனா உச்சத்தை தொட்ட ஒரே சொல்லக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தோட பழகுங்க, அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த டைம் செட் பண்ணி ஷெட்யூல்ஸ் பண்ணுங்க, உங்க ஹெல்த்தை பாருங்க. உங்க நல்ல நண்பர்களுக்கு நீங்க சந்தோஷமா கொடுத்தும் போது அதே நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க உங்களை யோசிச்சு எப்படி நீங்க வேணும், நல்லபடியா நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷம் மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மனைவிமார்கள், புருஷன்மார்கள், இப்படி பிள்ளைங்க எல்லாமே வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. குருமார்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனா நம்ம பண்ற எல்லாமே தப்பாவே தான் பண்ணிட்டு இருக்கோம். பணம்ன்ற ஒரே விஷயத்துல போறோம். நம்ம பண்ண வேண்டியது பணம் மாத்திரம் கிடையாது, சுத்தி இருக்கிற மெமரிஸை சம்பாதிக்க பாருங்க. மெமரிஸ் தான் இருந்தாதான் அந்த கடைசி காலத்தில் நம்ம இன்னமும் 56 வயசுல நான் இறந்தது இன்னும் கூட காலம் நான் என்னால வாழ்ந்திருக்க முடியும். என்னை கவனிக்காதனால, என்னை ஹெல்த்தா நான் வச்சுக்காதனால, எக்ஸசைஸ் பண்ணாதனால, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஏத்தனால, கேன்சர்னால அவர் இறந்து போறாரு. கேன்சர் தான் அவருக்கு வந்திருக்கு. அப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு வாழ்க்கையில தேவையான விஷயங்கள், பணம் மாத்திரம் தான் சம்பாதிக்கணும்னு அழைப்ப நிக்கிறோமே, பணம் இருந்தா வாழ்க்கை முடிஞ்சிடும், அந்த சொத்து வந்தா நல்லா இருக்கும், இவங்க பணம் நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், நம்மளுக்கு பணம் நினைக்கிறோம். பணமே இல்ல, சந்தோஷம் தான், மெமரி தான்றது அவரோட தாட். அப்போ நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியும் நம்மளையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கு. நம்ம அவர் சம்பாரிச்சிட்டார், எல்லாம் பண்ணிட்டாரு, ஆனா கடைசியில் உட்கார்ந்து அவர் மன வேதனையில தான் அவர் இருந்திருக்காரு. இத்தனை விஷயத்துல நான் பண்ணாதனால என்னோட ஹெல்த்தும் போச்சு, என்னோட குடும்பத்தையும் பிரியற மாதிரி ஆச்சு, நான் இறந்து போறேன்றது அவர் தெரியும் போதுதான் புரியுது. வாழ்க்கையில எதெல்லாம் நான் இழந்திருக்கிறேன் இப்போதான் புரியுது. நான் சாப்பிடக்கூடாதது நான் சாப்பிட்டிருக்கேன், நான் என்னைய பார்த்துக்கூடாது பார்த்தனாலதான் என்னோட நிலைமை இப்படின்னு அவர் புரிய வந்திருக்கு. அப்போ யோசனை நம்மளுக்கு இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். நம்ம எவ்வளவு நல்ல ஃபுட்டா இருந்தாலும் அதை அளவோட சாப்பிடணும். அதை ஒரு அளவுக்கு மீறி பணம் விஷமாகும்ன்றத புரிஞ்சுக்கோங்கன்ற
தான் அவரோட இருக்கிற தாட், அவர் சொல்ல போற விஷயங்கள். இது வந்து சாதாரண எல்லாருக்குமே தெரியுமேங்க நீங்க சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்டவர் இறந்து போறதுக்கு முன்னாடி செஞ்சு போன விஷயம் என்னன்னா, இப்ப நான் பேசுற மாதிரி நிக்குது, நம்ம சுத்தி இந்த விஷயம் தெரியற மாதிரி இருக்கு. பணம் பணம் பணம்ன்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படிப்பட்டவர் ஒரு ஆப்பிள் நிறுவனம் இன்ன வரைக்கும் அது ஒரு கொடி கட்டி நிக்குது. உலகத்திலே ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு போட்டி போடாம இல்லாம இன்னும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் போட்ட எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. ஆனா அவர் ஃபேமிலிக்கு பண்ணல, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலன்னு அவரே சொல்றாரு. தண்ணி அவர் பார்த்துக்காதனால முதல்ல ஹெல்த், தண்ணி எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு. டெய்லி காலைல அவர் சொல்றாரு சூரியனை நீங்க பாருங்கன்றாரு. இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன் சூரியனை பார்த்தாலே போதும். அந்த சூரிய ஒளிச்சங்களை நம்ம மேல பட்டாலே நல்லது. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணுங்க. உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடுற விஷயத்துல ஒரு கண்ட்ரோலா இருங்க. ரொம்ப அளவுக்கு மீற சில விஷயங்கள்லாம் சாப்பிடாதீங்க. வீட்டுல இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிடுங்க, வெளியில இருக்கிற ஃபுட் சாப்பிடாதீங்க. இப்படியே அவர் வந்து சொல்ல வர்றாரு. நல்ல தண்ணி குடிங்க, நல்ல சுவாசம் பண்ணுங்க, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி கூட எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த மெமரி கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதுதான் உங்க வாழ்க்கையில முடியும் போது அந்த சந்தோஷம் முடியும். அந்த சந்தோஷம் இந்த பணனால வராது. மெமரி இருந்தா மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை நீங்க நினைச்சு பார்க்கும் போது வாழ்க்கை முடியும் போது உங்களுக்கு வந்து நிக்கும்ன்றாரு. புரிஞ்சுக்க அவரோட கதையில இருந்து அவர் சொல்ற விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, நல்ல பணமும் சம்பாதிங்க, ஆனா அதுக்கு ஈக்குவலா ஃபேமிலியும் பாருங்க, உங்களையும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை மெமரியை டிராவல் பண்ணுங்க. அந்த மெமரி தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வர செய்வோம். அதுதான் சந்தோஷம் கொடுங்க. யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லைன்னு. சந்தோஷம் தான் நமக்கு தேவை. யோசிச்சு பாருங்க. ஸ்டீவ் ஜாபோட பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா முடியும். ட்ரை பண்ணி பாருங்க.